பிறந்தக வந்த நாத்தனார். வெந்நீர் காலத்தில் காலை நேரம் தீபாவிற்கு பிடித்தமான ஒன்று. வாசல் தெளித்து கோலமிட்ட பின் ஃபில்டர் காஃபியை கலந்து எடுத்து வந்து வாசலில் அமர்ந்து துளி துளியாக காஃபியை அருந்தும்போது ஒரு குளிர் தென்றல் அவளை சுற்றி வீசும். அது ஒரு சுக அனுபவம். அன்றும் அந்த இளங்காலை வேளை தென்றலை அனுபவித்தபடி அமர்ந்திருந்தவள் வாசலில் கால் டாக்ஸி வந்து நிற்பதை பார்த்து, யார் இந்த நேரத்தில் என சற்று குழப்பத்துடன் பார்த்தாள். டாக்ஸியிலிருந்து இறங்கியவள் அவள் நாத்தனார் ஊர்மிளா. பெட்டியை நங்கன வாசல் படியில் வைத்தவள் டாக்ஸிக்கு பணம் கொடுத்து அனுப்பினாள். நாத்தனாரை பார்த்தவுடன் வேகமாக எழுந்து வந்து, வாங்க அண்ணி என வரவேற்றாள் தீபா. வாசலில் இருந்த அழகான கோலத்தையும் அவள் கையில் காஃபி டம்ளரை பார்த்த ஊர்மிளா, எவ்வளோ காலையிலே எந்திரிச்சுவியா என்றாள் ஆச்சரியமாக. ஆமாங்க அண்ணே, 6 மணி ஆக போகுதே என்றாள் தீபா. திவா எந்திரிச்சிட்டானா என தன் தம்பியை குறித்து கேட்டாள் ஊர்மிளா. இல்லை அண்ணி, அவர் எழ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் என்ற தீபாவின் பதிலை காதில் வாங்காமல் வேகமாக தன் பெட்டியை இழுத்துக்கொண்டு வீட்டினுள் சென்று ஹால் சோஃபாவில் புத்தென அமர்ந்தாள் ஊர்மிளா. நாத்தனார் கடுமையான கோபத்தில் இருக்கிறாள் என்பது மட்டும் தீபாவுக்கு நன்கு புரிந்தது. பேச்சு குரல் கேட்டு அங்கு வந்த ஊர்மிளாவின் அம்மா சந்திரிகா, ஏய் ஊர்மி, என்ன திடீர்னு ஒரு ஃபோன் கூட செய்யலை? மாப்பிளையும் குழந்தையும் எங்கடி, காரில் வந்தீங்களா என கேள்விகளாக அடுக்கினாள். பதில் ஏதும் கூறாமல் தன் அம்மாவின் அருகில் வந்த ஊர்மிளா சந்திரிகாவை அணைத்து கொண்டு ஐ மிஸ் யூமா என்று விம்மினாள். மகளின் கண்ணீரை பார்த்து உருகி போன சந்திரிகா, ஏன் தங்கம் என்னாச்சு என்று அவள் தலையை பாசமுடன் தடவினாள். திருமணம் முடிந்து 6 ஆண்டுகள் கழித்தே அவர்களுக்கு ஊர்மிளா பிறந்ததால் பெற்றோருக்கு அவள் செல்ல பெண். பெற்றோர் வழங்கிய அதீத செல்லம் அவளை பிடிவாதக்காரியாக மாற்றியிருந்தது. வீட்டில் அவள் வைத்ததுதான் சட்டம். திவாகரும் அக்காவின் மேல் உள்ள பாசத்தால் அவள் சொல்படி நடக்கும் நல்ல தம்பியாக இருந்தான். சந்திரிகா மட்டும் அவ்வப்போது தன் கணவரிடம், உங்கள் மகளுக்கு நீங்கள் ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, கல்யாணம் பண்ணி போகிற இடத்துலையும் இதே மாதிரி இவ இருந்தா என்னதான் குறை சொல்லுவாங்க என மகளை பற்றி புகார் சொல்வாளாம். அதெல்லாம் அவள் டீல் பண்ணிக்குவா. என் மகள் ரொம்ப கெட்டிக்காரி, நீ இதெல்லாம் பெருசு பண்ணாத என்பார் அவள் கணவர். ஊர்மிளாவுக்கு வாய்த்த மாப்பிள்ளை வீடும் பெரிய அந்தஸ்தான இடம். ஒரு திருமணத்தில் அவளை பார்த்து பிடித்து போய் அவர்களாவே பெண் கேட்டு வந்தனர். அவர்கள் வீட்டில் எல்லா வேலையும் செய்ய தனித்தனியாக வேலையாட்கள் இருந்ததால் சற்று நிம்மதியானாள் சந்திரிகா. மனமான புதிதில் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் சச்சரவுகள் இருந்தாலும் ஊர்மிளாவின் சந்தோஷ வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஒரு மகள் பிறந்ததும் அனைவரும் மகிழ்ந்தனர். இப்போது என்ன பிரச்சனையுடன் வந்திருக்கிறாள் என தெரியவில்லையே என்று நினைத்த சந்திரிகா ஒரு நீண்ட பெருமூச்சறிந்தாள். திருமணமாகி இந்த 4 ஆண்டுகளில் ஒரு முறை கூட ஊர்மிளா பிறந்த வீட்டுக்கு அவள் தனியாக வந்ததே இல்லை. அது அவளுக்கே வருத்தத்தை கொடுக்க தன்னிறக்கத்தால் அவள் கண்களில் நீர் வழிந்தது. மகளை ஆதரத்துடன் அணைத்த சந்திரிகா அவளிடம், நீ முதல்ல காஃபியை குடி, மிச்சம்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என்றாள் பாசத்துடன். காலை கடன்களை முடித்து டைனிங் ஹாலுக்கு வந்த அவள் தம்பியும் அப்பாவும் ஊர்மிளாவை வரவேற்றன. தீபா காலை டிஃபனை பரிமாற அனைவரும் பேசாமல் சாப்பிட்டனர். பிரச்சனை குறித்து ஊர்மிளாவை சொல்லட்டும் என அனைவரும் மௌனமாய் இருந்தனர். ஊர்மிளாவும் எதுவும் கூறாமல் தன் தம்பி மனைவி தீபாவை கவனித்தாள். வீட்டில் சமையலுக்கு ஆள் இருந்தாலும் அவர்கள் உதவியுடன் தீபாவே சமையலை செய்தாள். ஏதாவது மாற்றங்கள் செய்ய நினைத்தால் தன் மாமியாரிடம் அதை செய்வதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டாள். திவாகர் ஆஃபீஸ் கிளம்புவதற்குள் தீபா பலமுறை அவர்கள் அறைக்கு சென்று அவனுக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுத்து விட்டு வந்தாள். இது என்ன பழக்கம்? எல்லா ஆண்களுக்குமே இப்படிதானா? அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செய்துக்க மாட்டாங்களா? எப்போதும் மனைவியே சார்ந்திருக்கிறாங்களே என்று நினைத்த ஊர்மிளாவுக்கு வெறுப்பானது. திவாகரும் அவள் தந்தையும் ஆஃபீஸ்க்கு சென்ற பின்
ஹால் சோஃபாவில் அமர்ந்து எதையோ யோசித்தபடி இருந்தாள் ஊர்மிளா. அங்கு வந்த சந்திரிகா, என்ன தங்கம் நீ பேத்தி சஞ்சனாவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியே, குட்டிமாவுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும், உன் மாமியாரால் முடியுமா, நீயும் அவளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற என்றாள் ஆதங்கத்துடன். அவ, என் மகன் சொன்னார்ல, அவரே பார்த்துக்கட்டும், அப்பதான் என் அருமை அவருக்கு புரியும் என்றாள் சிடுசிடுப்புடன் ஊர்மிளா. என்னதான் பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ள என்ற சந்திரிகாவிடம். எல்லாமே பிரச்சனை தான், நான் சொல்கிறத யாராவது காது கொடுத்து கேட்டாதானே என்று கூறி எழுந்து தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் ஊர்மிளா. என்ன இவ இப்படி இருக்கா என நினைத்து திகைத்தாள் சந்திரிகா. இருவரையும் பார்த்து கொண்டிருந்த தீபா, அத்தை ஃப்ரீயாக விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் மென்மையாக. வேண்டாம் தீபா, அவளுக்கு கோபம் வந்தா என்று தயங்கியவரே, நான் கோபப்பட மாட்டேன் அத்தை என பதில் கூறியபடி சென்றாள் தீபா. மெலிதாக கதவு தட்டு சத்தம் கேட்டு கதவு திறந்துதான் இருக்குது என்றாள் ஊர்மிளா. கதவு திறந்து உள்ளே வந்த தீபா மேடிட்ட வயிறுடன் தாய்மை பொலிவில் இருந்தாள். அவளை பார்த்த ஊர்மிளா, என்னோட பிரச்சனையில் உனக்கு ஸ்வீட் கூட வாங்காமல் வந்துட்டே பாரு, கன்சீவ் ஆன உன்னை இப்போ தான் பார்க்குறேன் என்றாள் குற்ற உணர்ச்சியுடன். இன்னைக்கு வாங்கிட்டா போச்சு என்று கூறிய தீபா, என்ன அண்ணா அவங்க அப்பா அம்மா சொல்கிற யோசனைப்படியே நடந்துக்கிறாரா என்றாள் இயல்பாக. பளிச்சென கண்கள் மின்ன, இதை எப்படி கண்டுபிடிச்ச என்றாள் ஆச்சரிய குரலில் ஊர்மிளா. இது யுனிவர்சல், எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான் நீ என்று கூறி சிரித்தாள் தீபா. ஏ, நீ நல்லா தப்பிச்சுக்கிற என்றாள் பாராட்டும் குரலில் ஊர்மிளா. ஆமாம் நீ, நான் கூகுளில் ரிவ்யூ பார்த்து ஒரு பிரபலமான லேடி டாக்டர்கிட்ட போய் காட்டலான்னு சொன்னால் உங்கள் தம்பி அம்மா சொல்கிற அடுத்த தெருவில் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ட டாக்டரை காட்டலான்னு சொல்லி அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் என்றால் சிரித்தபடி. அங்கேயும் இதே கதை தான். சஞ்சனாவுக்கு நான் ஒரு நல்ல பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் போடலான்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு பக்கமாக இருக்கிற ஸ்கூலில் போட்டுக்கலாம், தினமும் அவ்வளோ தூரம் சஞ்சனா போயிட்டு வர முடியாதுங்கிறாங்க. சரி, நாம் ஸ்கூலுக்கு பக்கமாக குடி போகலான்னு சொன்னால் சொந்த வீட்டை விட்டுட்டு வர முடியாதுங்கிறாங்க அத்தையும் மாமாவும். அப்போ நாம் தனி குடித்தனம் போனான்னு சொன்னால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தினப்படி சமையல், சாப்பாட்லேருந்து உடம்புக்கு ஏதாவது என்றால் காமிக்க டாக்டர் வர எல்லாமே அவங்க அப்பா அம்மா சொல்கிறபடி தான் செய்யணும். எனக்கு வர்ற கோபத்துக்கு இன்று பல்லை கடித்தாள் ஊர்மிளா. அண்ணே, வெளிப்படையாக சொல்லணும்னா எனக்கும் இதே நிலைமை தான் என்ற தீபா. அம்மா வீட்டுக்கு போன போது எங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பினேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே, இந்த மனத்தாங்கள் எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது தான், ரொம்ப சாதாரண விஷயம் கூட பெருசாக நினச்சி வாக்குவாதம் செய்வான். ஆனால் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லா நல்லது கெட்டதும் தெரிஞ்சவங்க தான். அதெல்லாம் பட்ட அறிவு தான். ஆனால் அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது. சின்ன வயசில் உனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு நீ கீழே விழாமல் நல்ல சைக்கிளை ஓட்டிடுவேன்னு நம்பிக்கை வரும்போது தான் பின்னால் வச்சுருக்க என் கையை எடுப்பேன். அதுபோல் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும்போது பெரியவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும்போது உங்கள் விஷயங்களை நீங்களே பார்த்துக்கட்டுன்னு பேசாமல் இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு அது புரிஞ்சிருக்கு, உனக்கு புரிய கொஞ்சம் நாட்கள் ஆகும், அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும்னு சொன்னாங்க அண்ணி என்றாள் தீபா. அத்தை சொன்னது கரெக்ட் தான், நானும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். நான் ஒரு வேகத்தில் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் சஞ்சனாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலை தீபா என்றாள் கவலையுடன் ஊர்மிளா. அப்போது அம்மா என்று சஞ்சனாவின் குரல் கேட்க பிரம்மையா என நினைத்து நிமிர்ந்த ஊர்மிளாவின் எதிரில் அவள் மகள் சஞ்சனாவும் கணவன் பாஸ்கரனும் வந்து நின்றனர். சஞ்சனா அம்மாவை பார்க்கணுன்னு ஒரே அடம். அதான் கிளம்பி வந்துட்டோம் என்றார் பாஸ்கரன். சஞ்சனாவை பார்த்த ஊர்மிளா மகளை வாரி எடுத்து கொஞ்சினாள். பாஸ்கரிடம் வாங்கண்ணா என கூறி சஞ்சனாவை பார்த்து
குட்டிமா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்க போகிறீங்க என்று கேட்டாள் தீபா. ஆண்டி, நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகலை, வீட்டில் தான் படிப்பேன் என்றாள் சஞ்சனா மழலை குரலில். அதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். அங்கே இளநீருக்கான தென்றல் குளுமையாக வீசத் தொடங்கிவிட்டது.